மிஸ்டர் ராஜா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டி வரும். ஓகே டாக்டர். டாக்டர், என் கண்ணு அடிக்கடி உறுத்துது டாக்டர். அப்படியா? ஒரு ஐ டிராப் தரேன், போடுங்க, சரியா போயிடும். அப்புறம் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயின்ட் பண்ண போறேன். என்ன டாக்டர் வாசு அனுப்பிச்சாரு. ஓ வாங்க. அண்ணே, நர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கங்க. பதிலுக்கு ஒரு வார்த்தை வணக்கம் சொல்லக்கூடாதா? நீங்க வணக்கம் சொன்னதும் அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்கண்ணே. ஓ அப்படியா? காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேனே. மேடம், எங்க அண்ணனை பாத்துக்கங்க. மேடம், உங்க பேரு? உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வைக்கலையா? தாரா. இதுக்கு முன்னாடி இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே. இதுக்கு முன்னால என் குரலை நீங்க கேட்டிருக்கவும் முடியாது, என்ன நீங்க பாத்திருக்கவும் முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நான் இன்னைக்கு தான் வந்தேன். ராதா, ஐம் சாரி. தாரா, எனக்கு கொஞ்சம் ஐ டிராப்ஸ் போடுங்க. நான் என் லைஃப்ல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. போயிட்டு வரேன் சார். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வாங்கினேன். கண்டிப்பா வரோம் சார். தேங்க்யூ. வரேன் சார். பாய். தாரா, நான் இந்த பொண்ணை சந்திச்ச அதே நல்லதா யாராவது நான் இழந்துட்டேன். உயிருக்கு உயிரா நேசிச்ச யாராதாவே இன்னும் தான் அவளை நேசிச்சுட்டு இருக்கேன். என்ன காரணம் தெரியல, எந்த தவறுமே செய்யாத என்ன விட்டுட்டு போயிட்டா. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இல்ல ராஜா, உங்க பக்கத்துலதான் இருக்கா. தாரா, என்ன சொல்ற? நான் தாரா இல்லைங்க, உங்க ராதா. ஆமாங்க, அன்னைக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்ததை பார்த்து நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இடிக்கிற மாதிரி வந்துட்டு முறைக்க வேலை செய்யா? வேகமா வண்டியை ஓட்டிட்டு வர்றது குற்றம், அதுக்கு தண்டனை உண்டு தெரியுமா? நீங்க ஒண்ணும் பேச வேணாம். காதலிக்கிறதா சொல்லி ஒருத்தைய நம்ப வச்சுட்டு நீங்க கண்டுக்காம போனா அதுக்கும் தண்டனை உண்டு தெரியுமா? போக வச்சது உங்க அண்ணன். அண்ணனா? ஆமா, பணக்காரியான உன்னை காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக ஆளை வச்சு அடிக்க சொன்னாரே உங்க அண்ணன். அதுக்கு என்ன தண்டனை அவரே போய் கேளு. அண்ணே, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன். என்னம்மா கோபமா இருக்கு போல இருக்கு? என்ன கேட்க போற? நான் குமார் கூட பழகுறது உனக்கு பிடிக்கலனா நீ டைரக்டா சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஆளை வச்சு நீ எப்படி அடிக்கலாம்? ஏமா, நானும் ஆளை வச்சு அடிக்க சொன்னேங்கிற? ஆமா, நீதான் ஆளை வச்சு அடிச்சது அவர் சொன்னாரு. ஏங்க, ரேகா சொல்றது உண்மையா? ரேகா, நீ ஏதோ தவறான தகவல் தெரிஞ்சுக்கிட்டு என் மேல ஆத்திரப்படுற. நான் ஆளை வச்சு அடிக்க சொன்னேங்கிறது மட்டும் இல்ல, குமார் இன்னொரு பொண்ணை கெடுத்துட்டான்னு கூட என்ன நம்ப வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரு? அத பத்தி இப்ப கேட்காத. ஆனா ஒண்ணு, உன் ஆசைக்கு விரோதமா என்னைக்குமே உங்க அண்ணன் நடந்துக்க மாட்டான். ஓகே? ஓகே. இந்தாங்க பா. தூங்குடா, டேய், எவன்டா? டேய், 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 தூங்குடா, தூங்குடா, டேய், தூங்குடா. யாராவ? ஏன்டா தள்ளி விட்ட? தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிச்சிருங்க பாஸ். எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? பொறுத்து பொறுத்து பாக்குறேன். புரிஞ்சு எழுந்து என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இதுக்கு என்ன முறைக்கிற? கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல, குளு குளு ட்ரிங்க்ஸ். நாங்க வந்தாலும் இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எங்க கூட கூடாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? எல்லாருக்கும் வாய் இருக்கு, ஆனா மூளை இருக்கணுமே. அப்பா, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காகத்தான் ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? இந்த கூல் ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க, எக்காரணத்தை முன்னிட்டும் நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சரியான போட்டி. ஆமா, பெரிய பிஎஸ் வீரபாண்டி நினைப்பு. அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ், நீங்க முதல்ல. எங்க சொல்லு. குடி, கொஞ்சமா குடி. நிறுத்து.
குடி. நிறுத்து. குடி. நிறுத்து. போட்டியின் விதிகளை மீறாதே, நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நிறுத்து. குடி. நிறுத்து. சொல்லு. குடி. நீ குடிச்சாலும் சரி, இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி. இருக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு. 2 மாசமா வரல. அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். உங்க பேரு? எனக்கு தெரியலீங்களா? என் பேர் பத்மாவதி. ஏன் நர்சிங் ஹோம்ல தான் நீங்க பிறந்தீங்க. அப்படியா? பார்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கவே இல்ல. எனக்கு தெரியாது. மேனேஜர் வந்ததும் நாளைக்கே உங்களுக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்றேன். காஃபி சாப். நீங்க எங்கேயா இருக்கீங்க? ஏன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? மாதிரி இருந்தது. ம். இவங்க வேற. அப்போ நான் வரேன் தம்பி. வாங்க. என்னம்மா கொடுமை. பெத்த புள்ளகிட்டயே வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே. அதுக்காக நான் வருத்தப்படல. என் புள்ள கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதேன்னு சந்தோஷப்படுறேன். நீங்க தான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா? நேரம் வரும்போது சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க 2 பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இப்ப நீ ஏன் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர. அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு. அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க, எந்த ரகசியத்தை அந்த குருடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அத பொத்தாம்பதுல போட்டு உடைச்சிருவேன். எப்படி சௌகரியம்? போலாமா? வா. அம்மா. அம்மா. அம்மா எல்லாம் அப்புறம் வா. அம்மா. அம்மா. என்ன கூப்பிட்டு நான் வந்திருப்பேன்ல, ஏந்திருங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. லட்சுமி அம்மா எங்க இருக்காங்கன்னு பாரு. போய் தேட அவங்கள. வெளியே போய் பாரு. போ போ. ஹலோ, யாரு? டெல்லியில இருந்து டாக்டர் தயானந்தனுடைய அசிஸ்டன்ட் பேசுறேங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் ஜெகதீஷ டெல்லிக்கு அனுப்பி வச்சிருந்தீங்கல்ல, அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டார். ஜெகதீஷா? ரொம்ப சீரியஸா இருக்காரு. உடனே வந்து பார்த்தா நல்லது. அவங்கள எங்க தேடியும் காணோம். ராதா, நான் உடனே டெல்லி போகணும். தனியாவா? ஆபீஸ்ல பிஏ கூட்டிட்டு போறேன். லட்சுமி அம்மா பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு டெல்லிக்கு ட்ரங்கால் பண்ணி சொல்லு. ராஜா என் மக இல்ல. ராஜா என் மக இல்ல. போய் சொல்ற. ஒரு அப்பாட்டியோட புள்ளைக்கு சொத்துல பங்குலன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராஜாவும் புள்ள இல்லைன்னு போய் சொல்ற. ஆனா உன் ராஜாவை நான் பிளாட்பாரத்துக்கு அனுப்பியே தீருவேன். மரியாதைய சொல்லு. உனக்கு விஸ்வநாத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி சம்பந்தம்? எங்க சந்திச்சீங்க? சாட்சியங்களோட சொல்லு. சொல்லு. Sister, Mr. Jagadish. He is in the emergency room. Thank you. You're welcome. Sir, Dr. Dayanand. எஸ் டாக்டர், ஐம் ராஜா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. ஜெகதீஷ். ஜெகதீஷ். சாரி சார், அவர் இறந்துட்டாரு. உயிர் போறதுக்கு முன்னால அவர் கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படியா எழுதி கொடுத்திருக்காரு. நோ 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 ஜெகதீஷ். நோ நோ. ராஜா, அவர் கண்களை நீங்க ஏத்துக்கிறது தான் நீங்க அவருக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலியா இருக்க முடியும். 2 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செஞ்சாகணும். அதுக்குள்ள உங்க முடிவை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ்.
எனக்கு கண்ணு தெரியுது டாக்டர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஜெகதீஷ், அவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு போயிட்டான் பாத்தீங்களா டாக்டர்? सर मदरास से फोन आया. ஹலோ, நான் ராதா பேசுறேன். என்ன ராதா, சொல்லு. லட்சுமி அம்மாவை யாரும் அடிச்சு நடு ரோட்ல போட்டாங்க. எப்போ? ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். உடனே புறப்பட்டு வாங்க. சரி. ஏன் மிஸ்டர் ராஜா, என்னாச்சு? எங்க அப்பா இறந்தது, எனக்கு கண்ணு போனது. இப்போ அம்மாவை யாரோ கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது டாக்டர். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியல. டாக்டர், நீங்க ஒரு உதவி செய்யணும். எனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயத்தை தயவு செய்து யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் வாழ்க்கையை பாழாக்க நினைக்கிறவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் குருடன் நடிச்சாதான் முடியும் டாக்டர்.